ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ராஜமுரளி மேம் இருக்காங்க. பொதுவாக ஆவாரம் பூ அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கோல்டன் டென்ட் ஒரு நல்ல க்ளோ இருக்கணும்னா ஆவாரம் பூ ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட பியூட்டி எக்ஸ்பர்ட் ராஜமுரளி மேம் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். இந்த ஆவாரம் பூ இது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு ஒரு பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆவாரம் பூ அப்படின்னா பூக்களில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டால் ஆவாரம் பூ நிறைய பேர் அதோட பேரே அது பூக்களில் சிறந்தது ஆவாரம் பூ. அது ஆவாரம் பூவை நார்மலாக ஆவாரம் பூன்னு சொல்ல மாட்டாங்க, பொன் ஆவாரம் பூ தான் சொல்லுவாங்க. இந்த டைட்டிலே அதுக்கு அப்படி தான். அது என்னன்னா பொன் ஆவாரம் பூன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுவுமே பொன் கலரில் இருக்கும், பூவே பொன் கலரில் இருக்கும். அது கொடுக்குற அழகுங்கிறது ஈக்குவல் டு கோல்டை கொடுக்கும். அதை தாண்டி அதில் அது எப்படி அந்த தன்மையை பொன் போன்ற அழகு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு மெயினாக அதுக்கிட்ட சில யுனிக்னஸ் இருக்குது. என்னென்னா இந்த ஆவாரம்பூ எப்படின்னா அது எந்த இடத்துல அது சேர்றதோ அதுக்கு எது பெஸ்ட்டோ அதை கொடுக்கும். பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்கிறதுனால அது எங்கே அப்ளை பண்ணாலும் அது பொன் கலரை கொடுக்காது. See, the effect what you give is equal to gold ன்னு அர்த்தம். கலர் கிடையாது. அது கொடுக்கிற எஃபெக்ட் தங்கத்துக்கு நிகரானது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்கின்னை எடுத்துட்டீங்கன்னா அதில் கம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு கோல்டு ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் யூஸிங் தட். ஓகேயா? அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவை நல்ல டால்கம் பவுடர் ஃபினிஷில் கொண்டு வர முடியாது, நைஸாக கொண்டு வர முடியாது. இது எப்பவுமே ஒரு கோர்ஸ் ஃபார்மில் தான் அதுதான் பண்ண முடியும் அதை. பட் அந்த தன்மையிலேயே அது என்னன்னா இது பேக்காக போட்டாலும் சரி, ஸ்க்ரப்பாக போட்டாலும் சரி, சருமத்துக்கு எப்படி யூஸ் பண்ணாலும் அது அந்த கோர்ஸ் தன்மை இருக்கிறதுனால இட் கிளென்சஸ் தி அல்டிமேட் வே. கிளீனிங்கிறது எப்படி பண்ணோம்னா அல்டிமேட்டாக க்ளீன் பண்ணிடும் ஃபஸ்ட்டு முதல் தடவை யூஸில். அதுக்கப்புறமா அது ஆரம்பிக்கிறது எப்படின்னா இது க்ளீன் ஆனவுடனே கிளென்ஸ் ஆனவுடனே அது எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் யூஸில் எல்லா விதமான சேஞ்சஸையும் அதுவே செட் பண்ணி ஒரு அழகான ஒரு முகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தன்மை இதுக்கு நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போதோ இல்லை பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போதோ கிடைக்கிறது. அதே ஆவாரம் பூவை நீங்கள் ஆயிலாக உபயோகிக்கிறதோ இல்லை ஹேருக்கு சம்மந்தப்பட்டதாக அதை உபயோகிக்கிறதோ, எதானா ஹேர் ஆயிலில் போடுறதோ இல்லை ஹேர் ஆயிலாகவே ப்ரிப்பேர் பண்ணுறதோ இந்த மாதிரி செய்யும்போது அது தலைமுடிக்கு பொன் கலரை கொடுக்காது. தலைமுடிக்கு எது கோல்டு? கருகருன்னு வளர்றது. ஸோ வென் இட் இஸ் ஆடட் இன் ஹேர் ஆயில் இது நல்ல கருகருன்ற தன்மையும் ஸ்டிமுலேட்டிங் த ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ இது ஒரு பெரிய யுனிக்னஸ். ஆவாரம்பூ அது பொன் ஆவாரம்பூன்னு பேர் வந்தது என்னன்னா அது கொடுக்கறது தங்கத்துக்கு நிகரான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அது எந்தெந்த இடத்துக்கு அது சேர்றதோ அதை பொறுத்து அது அதோட எசன்ஸு அதோட குணம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். தலைமுடி சம்மந்தமான அது கருகருன்னு கலரை கொண்டு அது ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். வேற ஃபேஸ்க்கு வரும்போது ஆவாரம்பூ ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் ஃபேஷியல் ஹேரை எடுக்கும். இது அந்த மாதிரி இதுக்கு அந்த ஒரு பவரும் கொஞ்சம் இருக்கு. அஃப்கோர்ஸ் தனியாக அது பண்ணாதுன்னா கூட இந்த ஹேர் வீக்கனிங் பவுடரில் வி ஆட் ஆவாரம்பூ ஆல்சோ. ஸோ எந்தெந்த இடத்துல அது கரெக்டாக செயல்படும். ஃபேஸு சருமம்னு வரும்போது ஹேர் இஸ் அன்வான்ட், தலைமுடியில் இது ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது நேச்சுரலாகவே இயற்கையாகவே அதுக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால தட் இஸ் அல்டிமேட் ஹர்ப் விச் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின் அண்ட் த ஹேர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆவாரம் பூவை நாங்கள் ஸ்க்ரப் ஃபார்மில் பண்ணியிருக்கிறது. அது நீங்கள் ஹோல் பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நாங்களே நிறைய இந்த ஆவாரம்பூ ஸ்க்ரப் ஆக்சுவலி நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ஸ்பா இருக்கும் இல்லையா, அதில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. See, they are all giving us the very good
ஃபீட்பேக். பிகாஸ் அது வந்து நம்ம இல்லை, ஈவன் ஃபாரினர்ஸ் who are using that, they are repeatedly using it because they find அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த கலர் அது கொடுக்கறது. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு மாதிரி பிங்க் ஷேடெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேன் ஆனால் பிடிக்கும் இல்லையா, அவங்க லெவலில் அது போகும். ஸோ இட் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன்ஸ், அக்கார்டிங் டு இண்டிவிஜுவல்ஸ், அக்கார்டிங் டு த பிளேஸ் வேர் இட் ஹாஸ் டு பி. எந்தெந்த இடத்துல எது கொடுக்கறது நல்லதோ அதை அது தீர்மானித்து செயல்படும். ஸோ இயற்கைங்கிறது அதோட ரா மெட்டீரியல்ஸுங்கிறது எப்படி நம்மளுக்கு பெரிய விஷயமா நம்ம கருதி நம்ம எல்லாமே இயற்கையே நம்ம வந்து நாடி அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோட டெடிகேஷன் இருந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதை விட இயற்கையே டிசைட் பண்ணும். இதுதான் ஆர்எம் ஹெர்பல்ஸின் தத்துவம். சூப்பர் மேம். ஸோ மக்களே, இந்த ஒரு சூப்பர் ப்ராடக்ட், அதாவது இந்த ஒரு ஆவாரம் பூ ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் என்னங்க சொல்ல போகிறோம், www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபேஸ் பேக் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்க்ரப் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதோடு மட்டும் இருக்காமல் தயவு செஞ்சு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு கட்டாயமாக பார்க்க முடியுங்க. ஸோ மேம், இந்த ஆவாரம் பூவில் இவ்வளோ மல்டி பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நிஜமாக எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கேட்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Anyway, this is an opportunity for me so that all the viewers are benefited by knowing the effect of ஆவாரம். ஸோ சூப்பர் லேடி, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி. Thank you so much.